கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐரோப்பிய நாடுகள் ஒன்றிலிருந்து ஒருவர் மற்றொரு நாட்டிற்கு சுற்றுலா சென்றார். அங்கே பல இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு அங்கிருந்து தன்னுடைய நாட்டில் உள்ள தன்னுடைய மனைவிக்கு ஒரு போன் பண்ண வேண்டும் என்று அவர் பார்த்தார். இப்பொழுது இருக்கிறபடி செல்போன்கள் அப்பொழுது கிடையாது. எனவே போன் பூத்துகளிலே சென்று பேச வேண்டும். இவருக்கு அங்கு ஏராளமான போன் பூத்துக்கள் இருப்பதை கண்டு சந்தோஷம். ஆனால் ஒவ்வொரு போன் பூத்துக்கு போகும்போதும் அந்த போன் பூத்துக்கு வெளியே லைட் எரிந்து கொண்டிருக்கும். இவர் உள்ளே சென்று டெலிபோனை எடுத்து பார்த்தால் அது முழுவதும் ஆஃப் ஆகி கிடக்கும். உள்ளே வெளிச்சமே இருக்காது. அங்கு ஏதாயிலும் சுவிட்ச் இருக்கிறதா, விளக்கை போட்டுக்கொண்டு நம்பரை சுழற்றலாம் என்றால் எங்குமே சுவிட்ச் இருக்காது. எனவே இவர் ஒவ்வொரு பூத்தாக சென்று டெலிபோனை எடுத்து பார்த்து விட்டு அது டெட் ஆகி இருக்கும், லைட் இருக்காது, அடுத்த பூத்துக்கு போவார். இதை ஒருவர் கவனித்துக் கொண்டிருந்து, ஐயா, இந்த தேசத்திலே டெலிபோன் செய்வதற்கு ஒரு வசதி செய்திருக்கிறார்கள், ஒரு ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். நீங்கள் டெலிபோன் பூத்துக்கு உள்ளே போய் கதவை மூடிக்கொள்ள வேண்டும். நீங்கள் பேசுவது வெளியில யாருக்கும் கேட்கக்கூடாது, வெளியிலே பேசுகிறவர்கள் சத்தம் உங்களுக்கு கேட்கக்கூடாது. அப்படி கதவை மூடின உடனே உங்களுக்கு டெலிபோன் வேலை செய்யும், வெளிச்சம் வந்துவிடும். அப்படி ட்ரை பண்ணுங்கள் என்று சொன்னார். அப்படியே இவர் அருகில் இருக்கக்கூடிய போன் பூத்துக்குள்ளே போய் கதவை மூடின உடனே அங்கே வெளிச்சம் வந்து விட்டது. அந்த டெலிபோன் ஒர்க் பண்ண ஆரம்பித்து விட்டது. அப்படியானால் டெலிபோன் பேசுவதற்கு சரியான சூழ்நிலையை இவர்கள் அமைத்திருக்கிறார்கள். அமைதியாக நாம் யாருடன் பேச வேண்டுமோ அவரோடு பேசும்படிக்கு இதை ஒழுங்காக ஏற்படுத்தி இருக்கிறார்கள். மிகவும் அருமையாக இருக்கிறது என்று சொல்லி அவர் அந்த போன் பூத்திலே பேசினார். ஆம், தேவகுமாரன் ஜெபத்தை குறித்து சொல்லும்போது, நீயோ உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை மூடி பரலோகத்தில் பார்க்கிற உன் பிதாவுக்கு தெரிந்திருக்கிறபடி ஜெபம் பண்ணு என்று சொல்லுகின்றார். தேவனோடு நாம் பேச வேண்டும். புற சத்தங்கள், வேறு காரியங்கள், இந்த சிந்தனைகள் எதுவும் நமக்கு இல்லாமல் தேவனோடு நாம் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் அவரோடு தனித்திருக்கும் ஒரு நேரம் வேண்டும். அதுதான் காலை பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜீவனை தந்தவர் இந்த நாளிலே செய்ய போகிற பணிகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற நமக்கு நல்ல பலத்தை தருகிறவர். அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க காலை நேரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரோடு நாம் பேச துவங்கும் போது எல்லாம் சரியாகிவிடும். அந்த தனித்திருக்கும் நேரத்தையும் அவருடைய பிரசன்னத்தையும் அதிகாலையிலே நாம் இழந்து விடாமல், அநேக வேலைகளினால் பாதிக்கப்படாமல் கர்த்தருடைய சமூகத்திலே வேண்டிக் கொள்வோமாக. சங்கீதம் 39:3, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். சங்கீதம் 141:2, என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது. சங்கீதம் 88:13, நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். கர்த்தரை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் நம்முடைய விண்ணப்பங்களை அவர் கேட்கின்றார். விசேஷமாக காலையிலே ஏறெடுக்கப்படும் ஜெபங்களுக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. எனவே அந்த நல்ல பொழுதை நாம் இழந்து விடாமல் கர்த்தரை சமூகத்திலே காத்திருப்போம், ஜெபிப்போம், புதிய பலத்தோடு செயல்படுவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.